கூட்டணியில் தொகுதி பங்கீடு முடிந்ததும் சீட்டு பங்கீடு முடிவுகள் எடுக்கப்படும் என கோவையில் மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்தார். கோவை விமான நிலையத்தில் மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது மத்திய அரசின் பட்ஜெட் மிகவும் ஏமாற்றம் அளிப்பதாக தெரிவித்த அவர், கச்சா எண்ணெய் விலை குறைந்தும் பெட்ரோல் டீசல் விலை குறைக்காதது மக்கள் மீதான சுமையை குறைக்க மத்திய அரசு விரும்பவில்லை என்பதை காட்டுவதாக விமர்சித்தார். தொடர்ந்து மெட்ரோ ரயில் திட்டங்களுக்கு போதிய நிதி ஒதுக்கீடு செய்யப்படாதது வருத்தமளிப்பதாக தெரிவித்த அவர், சுங்கவரி குறைப்பை மற்றும் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் வரவேற்பதாகவும் பிரதமர் நரேந்திர மோடிக்கு இந்தியா அளவில் நல்ல பெயர் இல்லை என்றும் விமர்சித்தார். மேலும் சட்டமன்ற தேர்தலில் திமுக தனிப்பெரும்பான்மை பெற்று மீண்டும் ஆட்சி அமைக்கும் என கருத்து தெரிவித்த அவர், தொகுதி பங்கீடு முடிந்ததும் சீட்டு பங்கீடு முடிவுகள் எடுக்கப்படும் என தகவல் தெரிவித்தார். பெட்ரோல் டீசல் விலை குறைக்கப்படவில்லை. கோவை, கரூர், ஈரோடு, திருப்பூர் ஆகிய இந்த பகுதிகளினுடைய நூற்பாலைகளுக்கோ அல்லது அந்த தொழிலுக்கோ ஊக்கமளிக்கின்ற வகையில் எந்தவிதமான திட்டமும் அறிவிக்கப்படவில்லை. அது மட்டுமல்ல, 11.7 லட்சம் கடன் நாங்கள் வாங்கப் போகிறோம் என்று சொல்லியிருக்கிற நிலையில் 7% வளர்ச்சியை நாங்கள் நெருங்கி விடுவோம் என்று சொல்வது ஏற்கத்தக்கதாக இல்லை. ஊத்தங்கரையில் நடைபெற்ற தமிழ்நாடு தலைக்குனியாது பரப்புரை பொதுக்கூட்டத்தின் போது திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி எடப்பாடி பழனிசாமிக்கு பதிலளிக்குமாறு பேசினார். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரையில் நடைபெற்ற தமிழ்நாடு தலைக்குனியாது பரப்புரை மற்றும் பொதுக்கூட்டத்தில் திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி கலந்து கொண்டு திமுகவின் 5 ஆண்டு ஆட்சிக்கால சாதனைகள் குறித்து எடுத்துரைத்தார். அப்போது அதிமுக ஆட்சியில் ஜெயலலிதா அம்மையார் ஊழல் செய்து பெங்களூரு சிறையில் அடைக்கப்பட்ட வழக்கை போட்டது தான் என குறிப்பிட்ட அவர், இரட்டை கொலை வழக்கில் கைது செய்யப்பட்டதை எடப்பாடி பழனிசாமி மறந்துவிட்டார் என்றும், சாட்சிகளை கலைத்த செங்குட்டுவனை கட்சி அடிப்படை உறுப்பினர் பதவியில் இருந்தே நீக்கி வரலாறு தெரியாமல் எடப்பாடி பழனிசாமி பேசுவதாகவும் விமர்சித்தார். தொடர்ந்து எடப்பாடி பழனிசாமி ஆட்சியில் அரங்கேறிய கொடநாடு கொள்ளை குறித்து பேசிய அவர், எடப்பாடி பழனிசாமி எப்படி தமிழ்நாட்டை காப்பாற்றுவார் என கேள்வி எழுப்பினார். சங்ககிரி அருகே இருசக்கர வாகனம் மீது லாரி மோதி ஏற்பட்ட விபத்தில் 2 சிறுவர்கள் உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. நாமக்கல் மாவட்டம் தட்டாங்குட்டை ஊராட்சி சத்யா நகரைச் சேர்ந்த கார்த்திகேயன் ஜோதி தம்பதியின் மகன்கள் லிங்கேஸ்வரன், நவனேஸ்வரன் ஆகியோர் அதே பகுதியைச் சேர்ந்த தாமரை செல்வன் என்பவரின் இருசக்கர வாகனத்தில் தைப்பூசத்தை முன்னிட்டு காளிப்பட்டி கந்தசாமி கோயிலுக்கு சென்று கொண்டிருந்தனர். அப்போது சின்னாகவுண்டனூர் என்ற இடத்தில் தாமரை செல்வனின் இருசக்கர வாகனம் மீது லாரி மோதி விபத்து ஏற்பட்டது. இந்த விபத்தில் லிங்கேஸ்வரன் மற்றும் நவனேஸ்வரன் ஆகியோர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். இதுகுறித்த தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு வந்த சங்ககிரி போலீசார் உயிரிழந்த சிறுவர்களின் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக சங்ககிரி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்த பின்னர் இதுகுறித்து வழக்கு பதிவு செய்து விபத்து ஏற்படுத்திய லாரி குறித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். ஊத்தங்கரை அருகே ஜேசிபி வாகனத்தால் பாட்டியை அடித்து கொலை செய்த பேரனை போலீசார் கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் செனப்பநாயக்கனூர் கிராம பகுதியைச் சேர்ந்த ராணி என்பவரின் பேரன் சிரஞ்சீவி ஜேசிபி ஓட்டுநராக வேலை செய்து வரும் நிலையில் ஜேசிபி வாகனத்திற்கான பணத்தை கட்டுமாறு கூறி ராணி தவணை முறையில் பணம் வாங்கி சிரஞ்சீவியிடம் கொடுத்துள்ளார். இந்நிலையில் ஜேசிபி வாகனத்தை விற்க முயற்சி செய்த சிரஞ்சீவி, ஜேசிபி வாகனம் ராணி பெயரில் உள்ளதால் ராணி இறந்துவிட்டால் ஜேசிபி வாகனத்தை விற்றுவிடலாம் என கருதி ராணியை கொலை செய்ய திட்டம் தீட்டியுள்ளார். இதனை செயல்படுத்தும் விதமாக ஜேசிபி வாகனத்தின் அருகே வேலை செய்து கொண்டிருந்த ராணி மீது சிரஞ்சீவி ஜேசிபி வாகனத்தை கொண்டு தாக்கியுள்ளார். இதில் பலத்த காயமடைந்த ராணி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். இதுகுறித்த தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் ராணியின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக கிருஷ்ணகிரி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்த பின்னர் சிரஞ்சீவியை கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். போதை கலாச்சாரம் காரணமாக பிள்ளைகளை பள்ளி கல்லூரிகளுக்கு அனுப்பி வைத்துவிட்டு வயிற்றில் நெருப்பை கட்டிக்கொள்ளும் நிலை ஏற்பட்டுள்ளதாக மதுரையில் முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு தெரிவித்தார்.
மதுரை மாவட்டம் மேற்கு தொகுதிக்கு உட்பட்ட பகுதிகளில் முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் முன்னாள் அமைச்சரும் சட்டமன்ற உறுப்பினருமான செல்லூர் ராஜு கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். தொடர்ந்து நிகழ்ச்சியில் பேசிய அவர், திமுக ஆட்சியில் அம்மா கொண்டு வந்த திட்டங்கள் அனைத்திற்கும் மூடுவிழா செய்யப்பட்டதாகவும், அடுத்த தலைமுறையான நம் பிள்ளைகளின் கல்வித்தரம் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் குற்றம் சாட்டினார். தொடர்ந்து போதை கலாச்சாரம் காரணமாக பிள்ளைகளை பள்ளி கல்லூரிகளுக்கு அனுப்பி வைத்த பின்னர் வயிற்றில் நெருப்பை கட்டிக்கொள்ளும் நிலை ஏற்பட்டுள்ளதாக தெரிவித்த அவர், தொடர்ந்து போதை கலாச்சாரம் காரணமாக பிள்ளைகளை பள்ளி கல்லூரிகளுக்கு அனுப்பி வைத்த பின்னர் வயிற்றில் நெருப்பை கட்டிக்கொள்ளும் நிலை ஏற்பட்டுள்ளதாக தெரிவித்த அவர், இந்த திமுக ஆட்சி ஒழிக்கப்பட வேண்டும், போதை கலாச்சாரம் முடக்கப்பட வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.